இன்னைக்கு நம்ம ஒரு 20 பேருக்கு வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நானே வந்து 2 நாளாக சமைச்சு கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம கையால் நமக்காக வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நம்ம கையால் சமைச்சு கொடுக்கறது அது ஒரு ஹாப்பி இல்லைங்களா? நேத்திக்கு சாம்பார், இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 3/4 கிலோ சின்ன வெங்காயம், 3/4 கிலோ பெரிய வெங்காயம். என்னென்ன பொருள் நமக்கு வேணும், நான் எப்படி செய்ய போகிறேங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன். இதில் வந்து ஒரு கைப்பிடி புதினா, மல்லி, கருவேப்பிலை, ஒரு 3/4 கிலோ வந்து 3/4 கிலோலேருந்து 1 கிலோ இருக்கும் தக்காளி, தாளிக்கிறதுக்கு பட்டை வகை, 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 கிலோ வந்து சிக்கன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து விறகடுப்பில் வந்து சமைக்க போகிறோம். ஏன்னா நிறைய குவான்டிட்டி செய்கிறதுனால நம்ம வந்து கேஸ்லலாம் பண்ண முடியாது, விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். ஒரு 4 பேருக்கு சமைச்சாக்கா உங்களுக்கு வந்து அளவு தெரியும். அதுவே கொஞ்சம் கூட சமைச்சாக்கா தெரியாது இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்டு. ஒரு 20 பேருக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், விருந்தாடி கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நம்மளே சமைக்கலாம். அதுக்கான இந்த மெஷர்மெண்ட் தான் இது. நிறைய பேருக்கு வந்து ஒரு 4 பேருக்கு சமைக்க தெரியும். இப்போ கொஞ்சம் கூடுதலாக போனால் அளவு தெரியாது இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் இருக்கும் இந்த எண்ணெய். தாளிக்கிறதுக்கு ஊற்றிக்கலாம். பட்டை வகையை சேர்த்துக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். விறகு அடுப்பு அப்படிங்கிறதுனால சூப்பராக அந்த வெங்காயம்லாம் நல்லாவும் வதங்கி வரும். டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். என்னதான் நம்ம வந்து கேஸில் செஞ்சாலும் இந்த விறகு அடுப்பில் செய்கிற டேஸ்ட்டே தனி இல்லைங்களா? இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இதையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 200 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கருவேப்பிலை, மல்லி. விறகு அடுப்புங்கிறதுனால அடி பிடிக்கும் உங்களுக்கு. அதனால வந்து தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க. புதினா, மல்லி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். அதனால் தக்காளிலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா வதங்கட்டும். இது ஒரு 5-6 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 கிலோ வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து அதில் இந்த தாளிப்பில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நல்ல உருளைக்கிழங்கு, இந்த முருங்கைக்காய்லாம் நல்லா வேகணும். அதனால் இந்த தக்காளிலாம் வதங்குது இல்லைங்களா? அதிலே நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதை நல்ல ஒரு கிளறி விட்டு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய்லாம் ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம சிக்கன் போட்டு வேக வைக்கக்குள்ள அதுவும் சேர்ந்து குக் ஆகிடும். இல்லைனாக்கா உருளைக்கிழங்குலாம் ரொம்ப வெந்து போயிடும். அதனால் இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துப்போம். சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் மஞ்சள்தூள், ஒரு 200 கிராம் வந்து சிக்கன் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு ஒரு 200 கிராம் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது நல்லா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நான் ஃபோனை பிடிச்சிட்டு செய்ய முடியாது, அதனால் நல்லா நான் வதக்கி காட்டுறேன் உங்களுக்கு. இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்ல கமன்னு வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு நமக்கு சிக்கன் குழம்பு. இப்போ நம்ம தேங்காய் சேர்க்கக்கூடாது. நல்ல குழம்பெல்லாம் கொதிச்சு சிக்கன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் 2 தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும்தான். ஏன்னா மீதி எல்லா மசாலாவும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். அதனால் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காவை நம்ம சேர்க்க போகிறோம். கடைசியாக தான் நம்ம தேங்காவை சேர்க்கணும்.
நல்லா வந்து கொதிச்சு வெந்து வரட்டும். நம்மளுடைய திறமையை வந்து வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு யூடியூப் வந்து சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸ்ரீலங்காலேருந்து பார்க்குறாங்க, மலேசியா, சிங்கப்பூரு, தாய்லாந்து, ஈவன் லண்டன், நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குறாங்க. அப்போ எவ்வளோ பேருக்கு இது வந்து ரீச் ஆகுது. இந்த இது நான் வீடியோ போட்டால் அந்த ஜியாகிரஃபியில் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இவ்வளோ கண்ட்ரீஸில் உள்ள பேரும் பார்த்துருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் இல்லைங்களா? அது மாதிரி நீங்களும் வந்து உங்ககிட்ட உள்ள திறமையை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து நீங்கள் பாருங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னாக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல தளன்னு இந்த சிக்கன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருதா? இப்போ வந்து நம்ம தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும் தான் நான் அரைச்சி வச்சிருக்கேன். இது நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்குறோம். நம்ம முன்னாடியே சேர்த்துற வேணாம். லாஸ்ட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் போட்டுக்க அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இந்த தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இது குக் ஆனால் போதும். நல்ல சூப்பராக உங்களுக்கு வெந்து வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுதான் விறகடுப்புல செய்யறதுனால இதெல்லாம் எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே எப்படி வாயெல்லாம் ஊறுது இல்லைங்களா? அதான் விறகடுப்பு. இதை கேஸ்ல எல்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறங்கணுன்னா அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேருக்கு சமைக்கிறதுனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து பயப்பட வேணாம். இந்த குவான்டிட்டியில் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு அளவுலாம் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன் நான். ஒரு 20 பேருக்கு சமைக்கிறதுனால அசால்ட்டாக நீங்கள் சமைச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.